everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நான் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணியிருந்த லுக் அது வந்து இங்கே அப்படியே ரெக்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வந்து டர்ன் அவுட் ஆயிருந்தது, ஒரு நல்ல வேரபிளான லாங் லாஸ்டிங்கான மேக்கப் லுக். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளூ, க்ரீன், பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்கள் மேக்கப் லுக்கில் வேரபிளான வேலை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த லுக் வந்து ஒரு நல்ல ஐடியா, ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வித் ஆல் தட் பீயிங் செட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். அண்ட் எல்லா சாரீ, ஜுவல்ஸ், ஃபுட்வேர் இது எல்லாமே வந்து அமேசான் ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். அது அஃபிலியேட் லிங்க்லாம் கிடையாது, டேரெக்ட் லிங்க்காக தான் இருக்க போகுது. ஸோ அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் என்னென்னு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஷார்ட் மேக்கப் வீடியோஸ் வந்து இருக்கும். இங்கே யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் அதே தான் அப்லோட் பண்ணுவேன். பட் இன்கேஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுவும் அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாட் அண்ட் கேரோட ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக வந்து இந்த சாம்பிள் சைஸ்லாம் வந்து ஆர்டருக்கு ஃப்ரீ கொடுப்பாங்களே அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிற போது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் எப்போவுமே நான் ஒரு க்ரீம் பேஸ்ட் ஒரு ஜெல் பேஸ்ட் கொண்டு போவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், சம்டைம்ஸ் அப்படி இருக்காது. இன்கேஸ் ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா க்ரீம் பேஸ்ட் போட்டுப்பேன், அப்படி இல்லைன்னா ஜெல் பேஸ்ட். அன்றைக்கி வந்து நான் க்ரீம் பேஸ்ட் ரிசப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அண்ட் லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு ப்ரைம் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட அந்த சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து லைட்டாக அந்த டெக்ஸ்சர்டாக இருக்கும், இப்போ எனக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஃபைன் லைன்ஸ் இருக்குது கண்ணு கீழே, அங்கெல்லாமே வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் பிளர்டாக காமிக்கிறதுக்காக நான் ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எசென்ஷியலி இது வந்து லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்டுக்காக கிடையாது, பட் அந்த டெக்ஸ்சர்ஸ் பிளர் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் பேக்கோட இந்த டேக் கவர் கன்சீலர் இன் ஷேடு காஃபி பீன் எடுத்துக்கிறேன். இது வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு பிளெமிஷஸ், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போட்டுக்க போகிறேன். ஸோ வாட் திஸ் வில் டூ இஸ், இது வந்து எனக்கு வந்து இந்த ஷேட் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது, பட் என்னோடய ஷேட் விட லைட்டாக டார்க்காக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் கண்டிப்பாக வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டார்க்காக இருக்க ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை மட்டும் நான் கவர் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து அந்த கன்சீலர் அது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நைக்காவோட ஆல் டே மேட், ஷேட் வந்து செஸ்னட். இது வந்து ஒரு நல்ல மேட்ச் எனக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் அன்றைக்கி யூஸ் பண்ணது எல்லாமே என்னோடய ட்ரஸ்டட் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் மாதிரி. நெக்ஸ்ட் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஃபிட்மி 50 கஃபே எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் ஒரு ஷேட் வந்து லைட்டராக இருக்கும். பிகாஸ் எனக்கு ரொம்ப பளிச் ஹைலைட் எனக்கு அந்தளவு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் பேஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இதிலெல்லாம் அந்தளவு எக்ஸ்பிளைன் பண்ணல நான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கண்ணு கீழே மட்டும் நான் ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் நான் ஒரு கொஞ்சம் ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த ஸ்டேக் ஒர்க்கியோட ப்ளஷ். இது வந்து எப்படின்னா ரொம்ப கூல் டோன் பிங்காகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப கோரலியாகவும் இருக்காது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ப்ளஷ் என்ன லுக்குக்கு வேணால். ஸோ அதனால் அது வந்து என்னோடய சேஃபர் சாய்ஸ் மாதிரி நான் அதுக்கு போய்கிட்டேன். ஓகே. அண்ட் ஒன்ஸ் இது வந்து பேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நல்லா அகைன் செட்டிங் மிஸ்ட் போட்டு நான் என்னோடய பேஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு என்னோடய ஐ மேக்கப்புக்கு நான் போகிறேன். இந்த மார்ஸோட ஷிரிங்கர் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இருக்க பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க, மேக்கப் அங்கே தான் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஐஷேடோ பேலட்டில் உங்களுக்கு தேவையான எல்லாமே, அதாவது ஐப்ரோ இதெல்லாமே வந்து இருக்கா மாதிரியாக எடுத்துக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஓகே. அண்ட் அந்த ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் பிங்க் ஷேடு இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோடய ஐலிட் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படியே ஒரு வாஷ் ஆஃப் கலர் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து இந்த ஸ்டேக் ஒர்க்கியோட ப்ளூ காஜல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை என்னோடய லோவர் லேஷ் லைனில் போட்டுக்கிறேன். இந்த லோவர் லேஷ் லைன் தான் என்னோடய சாரீ கூட மேட்ச் ஆக போகுது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் அவுட்ஃபிட் போடுறீங்கன்னா அந்த ஷேட்லேயே காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நான் அந்த மார்ஸோட பேலட்டில் இருக்க அந்த
டார்க் ப்ளூ மேட் ஐ ஷேடோ எடுத்து காஜலை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சுட்டு அதே பேலட்டில் இருக்க ஒரு ஷிம்மரி ப்ளூ ஐ ஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர் லோவர் லேஷ் லைனோட இன்னர் கார்னரில் மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்து இந்த காம்போ இது வந்து ரொம்ப நான் நிறைய வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுற காம்போ. நான் மேலே வந்து ஷார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன், இது இருக்குது லிங்க்கு. என்னோடய ஃபேவரட் ப்ரௌன் நியூட். அண்ட் அதோட இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் யா வித் தட் வி ஹவ் கம் டு அன் எண்ட். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேக்கப் லுக், அதனால தான் நான் ரிக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ முகூர்த்தம் லுக்குமே வந்து நான் ரிக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் வெட்டிங். இந்த 2 லுக்குமே வந்து வேர் பண்ணுறதுக்கு. லெட் மீ நோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றது கீழே வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.